உங்கள் ஜெபம் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று இன்றைக்கு பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஜெபத்திலே நாம் சோர்ந்து போக வேண்டியதே இல்லை. நாம் ஜெபத்திலே ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே, பிரியமானவர்களே, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. உங்கள் ஜெபம் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று இன்றைக்கு பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஜெபத்திலே நாம் சோர்ந்து போக வேண்டியதே இல்லை. நாம் ஜெபத்திலே ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்போ பாருங்க, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்காக ஒருவர், உங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்றாங்க. நீங்க சொல்லி, ஆண்டவரே இந்த குற்றத்தை பின்னாடி போய் பேசுறதை காட்டிலும் மற்றவங்க குற்றங்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு முறை டிஎல் மூடி அவர்கள் அமெரிக்காவை அசைத்த நாட்களிலே அவர் கொஞ்சம் பலவீனமாய் இருந்த காரணத்தினாலே ஓய்வு எடுக்கலான்னு சொல்லி இங்கிலாந்து தேசத்துக்கு போறாரு. அங்கே ஒரு 2 மீட்டிங் அட்டென்ட் பண்றாரு. அங்கே அவர் பேசி முடித்த பிறகு அங்கே இருக்க ஒரு பாஸ்டர் வந்து சொன்னார், ஐயா எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு நாள் நீங்கள் பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை அழைக்கின்றார். மூடியும் ஒத்துக்கொள்ளுகிறார். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே போய் அந்த ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணும் பொழுது, பிரியமானவர்களே, எல்லாரும் அப்படியே பனிக்கட்டி போல உட்கார்ந்து இருந்தாங்களாம். இவருக்கு பிரசங்கிக்கவே முடியலையாம். அவங்க வந்து ஒரு அசைவு இல்லை, ஒரு ரிவைவல் இல்லை, ஒரு எழுப்புதலே இல்லாதபடிக்கு உட்கார்ந்து இருந்தாங்களாம். சரி, அவர் முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. கிளம்பிட்ட பிறகு ஈவினிங் வேற வரணும் அப்படின்னு ஆயத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிரியமானவர்களே, அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு போன ஒருத்தர் அவர் சொன்னார் ஒய்ஃப் கிட்ட, ஒய்ஃப் வரல ஆலயத்துக்கு, ஏன்னா அவங்க சுகவீனமாக இருந்ததுனால வீட்டில் படுத்து இருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம சர்ச்சில் டிஎல் மூடி என்ற ஒருத்தர் வந்து இன்னைக்கு பிரசங்கம் பண்ணாரு, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க இவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அமெரிக்கா தேசத்தை அசைத்தவர், எங்கள் சர்ச்சுக்கும் வந்தால் நல்லா இருக்குமே, இங்கிலாந்திலே ஒரு எழுப்புதல் வர வேண்டுமே என்று சொல்லி. பிரியமானவர்களே, அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் அன்னைக்கு மத்தியானம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் இன்னைக்கு வந்து உபவாசம் இருந்து ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க உபவாசம் இருந்து ஜெபித்தாங்களாம். ஜெபித்து எனக்காக ஜெபிக்கலை, இந்த ஆராதனையிலே மாலை ஆராதனையில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று மாலைக்கு உள்ளே போகிறாரு. மாலை ஆராதனைக்கு பயங்கர ஒரு வித்தியாசத்தை டிஎல் மூடி அவர்கள் பார்த்தாராம். அன்னைக்கு அவர் பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு கிட்டத்தட்ட 400 பேர் அந்த இடத்துல வந்து தங்களை ஒப்பு கொடுத்தார்களாம். அந்த இடத்துல ஒரு எழுப்புதல். அதற்கு பிறகு அயர்லாந்தில், ஸ்காட்லாண்டில் இப்படி எழுப்புதல் நடந்தது. இதற்கெல்லாம் காரணம் அந்த அம்மா செஞ்ச ஒரே ஜெபத்தினால தான். ஒரு அம்மா செஞ்ச ஜெபம் ஒரு எழுப்புதலை கொண்டு வருமே. ஆனால் நீங்கள் செய்கின்ற ஜெபம் எவ்வளவு எழுப்புதலை கொண்டு வரும் என்பதை நினைத்து பாருங்கள். பிரியமானவர்களே, ஜெபத்திலே சோர்ந்து விடாத, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஏதோ ஒரு காரணத்தை குறித்து நீங்கள் ஜெபித்து கொண்டு இருப்பீர்களே, ஆனால் அந்த ஜெபத்திற்கு விடாமல் ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருங்கள். அவர் அதற்கு பதிலளிப்பார். பதிலளிக்கின்ற தேவன்தான் நம்முடைய தெய்வமாக இருக்கின்றார். அந்த ஜெபத்தை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று பார்க்கின்றோம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களோடு கூட ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரே எந்த ஒரு காரணத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்களோ அந்த ஜெபம் வீண் போகாதபடிக்கு ஒரு சாட்சியை எழுப்பும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.